அங்கே மக்களாட்சி இல்லை. 1950களுக்கு மேலே மக்களாட்சிக்கான கோரிக்கை வருது, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் உருவாகுது. அந்த போராட்டங்கள்லாம் மேலெழும்போது மன்னர் குறைந்தபட்ச தேர்தல் முறைக்கு வர்றாரு. ஒரே ஆண்டில் அந்த தேர்தல் முறை செல்லாதுன்றாரு. அதுக்கு பதிலாக ஒரு பஞ்சாயத்து முறையை நிறுவுறாப்புல. மன்னருடைய கண்காணிப்பின் கீழே அந்த பஞ்சாயத்து முறைகள் இருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் மக்கள் அங்கே போராட்டத்தை தொடங்குறாங்க. அது 1996 தீவிரமான நிலைக்கு போய் ஆயுத போராட்டமாக வருது. நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி அதுக்கு தலைமை தாங்குது. அந்த நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி அங்க தலைமை தாங்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க முக்கியமாக ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அதாவது மன்னராட்சி ஒழிக்கப்படணும், அது இந்து நாடு இல்லை மக்கள் குடியரசு அப்படிங்கிற வகையில் அதை ஒரு ஜனநாயக குடியரசாக மாற்றணும் என்பதற்கு இணையாக வைக்கப்பட்ட முழக்கம் என்னன்னு சொன்னா தற்சார்பு தன்மானம். ஏன் அந்த முழக்கத்தை அவங்களுக்கு வைக்க வேண்டியது இருந்ததுன்னா, நேபாளுடைய நிலைமையில பெரும்பான்மை மக்கள் உழைக்கும் மக்கள். அந்த உழைக்கும் மக்களுடைய நிலைமையில என்னவா இருந்ததுன்னு சொன்னா, ஆண்களாக பிறந்தவங்க இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு காவலாளிகளாக கூர்கா பணியாளர்களாக போகணும். பெண்களாக பிறந்தவங்க 8 வயதிலிருந்தே பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுவாங்க. இந்தியாவில் மும்பையில் இருந்த சிவப்பு விளக்கு பகுதியில் அந்த மக்கள் குவிந்து கிடப்பாங்க. நாம் அதெல்லாம் நேரடியாகவே பார்த்துருக்கிறோம். இந்த உண்மையெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும். இந்த அவல நிலையை மாற்றுவது தான் மன்னராட்சியை ஒழிக்கிறதுங்கிறது. மன்னரை ஒழிச்சுக்கிட்டு மக்களுக்கு எந்த நல்வாழ்வும் இல்லைன்னா என்ன புரட்சி நடக்கும்? அதனால் மக்களுடைய நல்வாழ்வுக்கு என்ன செய்யணும்னா தன்மானம் மீட்டெடுக்கப்படணும். அந்த தன்மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை அவசியம். தற்சார்புனா புரியுது தானே? சுய பொருளாதார கொள்கை. சுய பொருளாதார கொள்கைன்னு அவங்க முழக்கம் வச்சாங்கன்னா இந்தியா உட்பட எல்லாருடைய மேலாதிக்கத்தையும் ஒழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்தியா எந்த அளவுக்கு அதுக்குள்ளார இறங்கி வேலை செஞ்சதுங்கிறத புரிஞ்சுக்குங்க.